ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி வந்து எலெக்ஷன் ஃப்ராடு, ஓட்டர்ஸ் நிறைய பேர் அடிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை பண்றாரு. இதே மாதிரி வந்து சரித்திரத்தில முன்னாடி ஒரு விஷயம் இருந்துச்சு. அத பத்தி நம்ம பார்க்க போறோம். 1938 காலகட்டத்தில ஆஸ்திரியால ஒரு எலக்ஷன் நடத்துறதா வந்து பிளான் பண்ணிட்டுருக்காங்க. இந்த எலக்ஷனோட மிகப்பெரிய பிரஷர் எங்கேருந்து வந்துச்சுன்னா வந்து ஜெர்மனில இருக்க நாசி பார்ட்டி கிட்ட இருந்து. அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து ஆஸ்திரியால இருக்க ஜெர்மன்ஸ் வந்து ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் ஒண்ணா இணைக்கணுன்றதுக்கு ஆசைப்படுறாங்க. அதனால நீங்க வந்து கண்டிப்பா ஒரு எலக்ஷன் நடத்தியே ஆகணும்னு சொல்லி சொல்றாங்க. எலக்ஷன் நடத்தி காட்ட சொல்லிட்டு ஆஸ்திரியன் பிரசிடென்ட்டும் வந்து எலக்ஷனுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்றாங்க, இல்ல நீங்க வோட்டர் லிஸ்ட்ல உங்க பிரச்சனை இருக்கு. நீங்க சில பேர் ஓட்டு போட விடுவீங்க, ஓட்டு போட விட மாட்டீங்க. அதே நேரத்துல நீங்க எலக்ஷன் நடத்துனீங்கன்னா, அது நியாயமா நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி இன்னொரு பிரச்சனை பண்றாங்க. இதுக்கு பின்னாடி வந்து என்ன சொல்றாங்கன்னா, வரலாறு ஆசிரியர்கள் வந்து இது மாரி ஒருவேளை எலக்ஷன் வந்தா கண்டிப்பா ஆஸ்திரியா வந்து ஜெர்மனி கூட இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா, அதுக்கு விருப்பப்பட்ட ஆட்கள் ரொம்ப கம்மி இருந்ததுனால, இது தேவையில்லாத ஒரு பிரச்சனைய வந்து டைவர்ட் பண்றதுக்காக ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நாசி பார்ட்டி பிரச்சனை பண்ணுற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா, அதுக்கு 1926 காலகட்டத்தில வந்து ஆட்சி பிடிக்குன்னு சொல்லி வந்து நாசி பார்ட்டியும், அப்ப இருந்த முசோலினியோட சேர்ந்து ஆஸ்திரியாவோட பிரசிடென்ட்ட வந்து போட்டு தள்ளி ஆட்சி பிடிக்க முயற்சி பண்றாங்க. அது நிறைவேறல. அதே மாதிரி திரும்ப நடக்கும்னு ஒரு விஷயம் பயமும் ஓடிட்டு இருந்துச்சு. ஜெர்மனி அழுத்தத்தின் காரணமாக ஆஸ்திரியாவோட பிரசிடென்ட் என்ன பண்றாருன்னா வந்து, சரி இது மேல வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நாங்க எலக்ஷன் கண்டக்ட் பண்றோம். நீங்க சொல்ல கேட்க மாட்டோம்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, ஜெர்மனி வந்து படையெடுத்து வராங்க. படையெடுத்து வந்த உடனே ஆஸ்திரியன் பிரசிடென்ட் என்ன சொல்றாருன்னா, சண்டை போட்டு தேவையில்லாம வந்து ரத்த ஆறு கூட தேவையில்ல. நாங்க வந்து சரண்டர் ஆயிட்டாங்க ஆஸ்திரியா. உள்ள வந்த ஜெர்மன் படைகள் என்ன பண்றாங்கன்னா வந்து, நாங்க எலக்ஷன் கண்டக்ட் பண்ண சொல்லுவோம். எலக்ஷன் கண்டக்ட் பண்றாங்க. அப்படி கண்டக்ட் பண்ண 99.4% மக்கள் ஆஸ்திரிய மக்கள் வந்து ஜெர்மனி கூட இணையும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா வந்து ஆஸ்திரியன் அன்ஸ்டூஸ் வந்து ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் ஒண்ணா இணைக்கிறாங்க. இது இணைச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாசிஸோட அட்ராசிட்டி ரொம்ப ஓவரா போயி, அங்க இருக்க ஜூஸ் அப்புறம் வந்து மத்த மைனாரிட்டி மக்களையும் வந்து அவங்க கொடுமைப்படுத்தி அவங்கள வந்து அடைச்சு போட்டு, அதே ஜூஸோட பல நிறுவனங்கள வந்து கைப்பற்றி பல கொடுமைகள பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு தேர்தல் நடக்கும்போது வோட்டர் லிஸ்ட்ல பிரச்சனை இருக்கு. இல்ல வோட்டர் லிஸ்ட் மாற்றப்பட்டு சொல்லி ஆளுங்கட்சியும் சரி, எதிர்க்கட்சியும் சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க. அட் த எண்ட் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுற மக்கள் மேல தான் துண்டு விழுது.